வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். கரூர் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டை வெளியிட்டிருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் பல டேட்டாஸை சொல்லியிருக்காரு, பல வீடியோஸை வெளியிட்டிருக்காரு. இந்த ஜெனரேட்டர் எப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க மேம் அந்த சம்பவத்தை? இந்த இஷ்யூலையும் அகெயின் நடக்கிற ஒரு விஷயம் அரசியலாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போதாக இருக்கட்டும், அது அகெயின்ஸ்ட் பப்ளிக்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும் போதாக இருக்கட்டும், எல்லாருமே இது என்ன ஆகுது அப்படின்னா வச்சு உள்ள அரசியல் பண்ணுறதா நம்மளால பார்க்க முடியுது. நிறைய கேசஸில் முன்னாடி நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீதிபதிகள் கோர்ட்டே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது அரசியல் ஆக்காதீங்க, எல்லாரும் ஒன்றுபட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுங்க, அவங்களுக்கு என்ன நியாயமோ அதை வாங்கி தருவோம் அப்படிங்கிற மாதிரியே தான் நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் என்ன ஆச்சுன்னா, நேற்று விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். நேற்று நான் இவ்வளோ நாள் எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் இல்லையா, ஏன் அவர் இன்னும் வாயை திறக்கல, ஏன் அவர் திரும்ப கரூர் பார்க்கல, நடுவில் நிறைய லீகல் விஷயம் நடந்தாச்சு அந்த இடத்துல. அதாவது செப்டம்பர் 27 இந்த இன்சிடென்ட் நடக்குது. அன்னைக்கு நைட் எஃப்ஐஆர் போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் பல அப்டேட்ஸ் நமக்கு. முதல் கட்டமாக அதாவது நமக்கு 5 செக்ஷன் கீழே எஃப்ஐஆர் போடுறாங்க, 3 and othersன்ற மாதிரி எஃப்ஐஆரில் கொண்டு வராங்க. மதியழகன் அவர்கள், அப்புறம் சிடி நிர்மல்குமார் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள் எல்லாரையும் கொண்டு வராங்க. ஃபைனலாக A1 ஆகிய மதியழகன் அவர்களையும் மாசி பவுன்ராஜ் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் மாற்றி ஆகுது. அதுக்கப்புறம் அதில் ஒரு இருவர் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு ஃபைல் பண்ணுறாங்க. அப்புறம் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு ஃபைல் பண்ணுறாங்க. ஆன்லைக் சிஎம் அவர்கள் அருணா ஜெகதீஷன் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா. இதில் என்னென்னு விசாரித்து அவங்க ஒரு கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, தூத்துக்குடி வழக்கிலையும் அவங்க தான் அங்கே அப்பாயிண்ட் செய்யப்பட்டாங்க அந்த இடத்துல. கண்டிப்பாக அதை எதிர்த்து இவங்க தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு 5 விஷயத்துக்காக இப்போ கோர்ட்ல மனு அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு ஃபார் ஃபர்தர் என்கொயரி. இந்த நிலையில தான் நேற்று விஜய் அவர்கள் வீடியோ வந்தது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வீடியோ வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ ரெண்டே விஷயம் தான். ஒன்று கண்டிப்பாக இது நாங்கள் பண்ணலை, இதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இவங்க ஃபாலோ பண்ணலை, இதெல்லாம் நடந்திருக்கு. என்னென்ன குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வைக்கப்படுதோ அது எல்லாத்தையும் மறுப்பாகத்தான் இன்னைக்கு அவர் இப்போது ஐ திங்க் நம்ம பேசுகிற நேரத்தில் லைவ் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த விஷயம் அங்கே போயிட்டு இருக்கு. ஓகே மேம். இதெல்லாம் தாண்டி நேற்று கரூர் நீதிமன்றத்தில் அந்த ஜஸ்டிஸ் பரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. பல விஷயங்கள் அரசு தரப்புலையும் இருக்கட்டும், இல்லை விஜய் தரப்புலையும் இருக்கட்டும், பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு? ஆமாம், நேற்று பார்த்தோன்னா நமக்கு அதில் 3 தரப்பாக நேற்று பார்க்கப்பட்டது. அதாவது காவல்துறை தரப்புலையாக இருக்கட்டும், அப்புறம் கவர்மெண்ட் அட்வொகேட் சைடாக இருக்கட்டும், தென் டிவிகே தரப்புல இருந்து இருக்க அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம எஃப்ஐஆரே பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொன்ன மாதிரி ஒரு 5 செக்ஷன்ஸ் கீழே இங்கே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதாவது பிஎன்எஸ்ல ஒரு 4 செக்ஷனும், அப்புறம் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்டில் ஒரு செக்ஷனும் போடப்பட்டிருக்கு. செக்ஷன் 105, 115, 125 கிளாஸ் பி, செக்ஷன் 223 அண்ட் செக்ஷன் 3 ஆஃப் TNPPDL ஆக்ட். இது கீழே எல்லாமே போடப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மேக்ஸிமம் பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தால் அரெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் அங்கே நடக்கிறது ரொம்ப ரேர் தான். இதே நான் பெயிலபிள்லாம் கண்டிப்பாக அடுத்தது அரெஸ்ட்டை நோக்கி தான், ரிமாண்டை நோக்கி தான் அந்த விஷயம் போகும். நேற்று எங்கே இந்த பரபரப்பான ஒரு வாக்குவாதங்கள் நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று அகெயின் கரூர் கோர்ட்டில் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடந்த ஒரு ரிமாண்டுக்கான ஒரு விஷயம் தான். நேற்று அவங்க முந்தானத்து நைட்டு மதியழகன் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நேற்று காலையில் மாசி பவுன்ராஜ் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி நேற்று கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் அகைன் பரபரப்பான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா அரெஸ்ட் பண்ணவங்களை இல்லை நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் என்கொயரிக்கு வரணும்னு சொல்லி அங்கே ஒரு கண்டிஷனோட ஒன்று நடக்க போகுதா, இல்லை அவங்கள ரிமாண்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் அங்கே பெரும் கேள்வியாக இருந்த ஒரு விஷயமா இருந்தது. பட் ஆஸ் அ ரிசல்ட் அக்டோபர் 14 வரைக்கும் அவங்கள ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம எஃப்ஐஆரே இதில் எல்லாமே ரொம்ப பப்ளிஷ்டாக இருக்குது. இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர்ல பார்த்தோம் அப்படின்னா 3 இடம் இதில் பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று உழவர் சந்தை அந்த இடம், ஒன்று, ரெண்டாவது பார்த்தோம்னா லைட் ஹவுஸ், இந்த 2 லொக்கேஷன், மூணாவது இந்த வேலுசாமிபுரம் அப்படிங்கிற லொக்கேஷன். நேற்று கேட்ட மாதிரி கோர்ட்டில் வைக்கப்பட்ட கருத்துக்கள் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு வழி பாதை உள்ள ஒரு விஷயம். இன்னொன்று 1.2 லட்சம் சதுரடி உள்ள இடம் 5 வழி உள்ளது. அது முன்னாடி இது எல்லாமே நாங்கள் கேட்டோம் அப்படின்றது டிவிகே தரப்புல வைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. பட் ஆப்போசிட் தரப்புல வைக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அது மெயின் பிஸ்னஸ் ஏரியா பக்கத்துல அங்கே பாலம் போகுது. ஓகே, அந்த இடத்துல அமராவதி பாலம் போறதுனால இந்த இடத்த எங்களால் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வைக்கப்பட்டது. திரும்ப இன்னொரு விஷயம் என்ன வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அரசு தரப்புலையோ காவல்துறை தரப்புலையோ மாற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள் என்னவா இருந்தது அப்படின்னா, இல்லை இதே முந்தின நாள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போனார், மக்களை சந்திப்பதற்காக அங்கே போனார். அப்போது அதை நிறுத்தி நீதிபதி அவர்கள் கேட்ட கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்சி தலைவர் மட்டுமே,
ஆனால் விஜய் அப்படி கிடையாது. விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு ஆக்டர் ப்ளஸ் ஒரு கட்சி. அவரை பார்க்க கண்டிப்பாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருமே வருவாங்க அந்த இடத்துல. ஏன்னா நம்ம இந்த 41 டெத் ரேஷியோ பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, எல்லாருமே அதிக அளவில் இருக்காங்க அந்த இடத்துல. இருக்கும்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வெறும் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு எப்படி எதிர்பார்த்தீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. அதுக்கு தாவேகா தரப்புலேருந்து சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, இல்லை வார இறுதி நாள் ஒன்று, இன்னொன்று சம்பள நாள், அதனால யாரும் வரமாட்டாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறது. காவல்துறை தரப்புலையும் என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவங்க வந்து உள்ள ஆதவர்ஜுனா அவர்களையா இருக்கட்டும், புஷியானந்த் அவர்களையா இருக்கட்டும், எல்லாருமே உள்ள ஒரு விஷயத்துக்கு டினோட் பண்ணி சொன்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஈவன் மதியழகன் பேரு எல்லாரும் பேரும் உள்ள அவங்க சொன்னது நம்மளால வந்து அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல நியூஸ் சேனல்ஸ்ல. ஏன்னா இல்லை வேணும்னே கால தாமதம் பண்ணி வந்தாங்க, ஓகே நாங்கள் சொன்ன ரூட்ல அவங்க வரல, நாங்கள் வந்து அதோட நிறுத்த சொல்லியும் அவங்க வந்து கேரவன் வேனை வந்துட்டு முன்னோக்கி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. இதில் இன்னொரு இன்டர்பிரிட்டேஷனும் இருக்குது. 3 மணின்னு டைம் சொல்லிட்டு அவங்க 3 மணிக்கு வரல, இரவு 7 மணிக்கு வந்தாங்கன்ற மாதிரி. இதில் என்னன்னா, இதில் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பண்ணலாம். 3 to 10ன்றது அலாட் பண்ண டைம், 3 மணிக்கு தான் வந்தாகணுன்றது ஓகே இல்லை. இது வந்து நம்ம எப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு டைம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்டர்பிரேட் பண்ணி பார்க்க வேண்டிய இடங்கள் இது எல்லாமே அந்த இடத்துல. ஓகே, இன்னொன்று என்ன அங்கே சொல்லப்பட்டதுன்னா, கரூர் டு நாமக்கல் வந்துட்டு 1 hour தான் பை ரோடு, பட் பிகாஸ் ஆஃப் க்ரௌடு வந்துட்டு அங்கே 4 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் யார் மீது நாம் குறை கூறுவது, யார் மீது நாம் இது பழி போடுற விஷயமா, குறை கேட்குற விஷயமா, கேள்வி கேட்குற விஷயமா, யார் மீது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இன்னொன்று நம்ம இந்த ரஷ்மி அந்த ஒரு லைவ் அங்கே விஜய் அவர்கள் பேசும்போதே வந்துட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம், ஆம்புலன்ஸ் வருது. ஏன்னா இதில் நிறைய வந்துட்டு கேள்விகள் கேட்கப்பட்டது. இல்லை ஆம்புலன்ஸை தேவையில்லாமல் உள்ளே விட்டாங்க, ஆட்களை இல்லை, முன்னாடி எப்படி ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது அப்படின்னு இவங்க ஒரு 11 நிபந்தனைகளை வந்து இவங்க ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும் போது இல்லை 4 ஆம்புலன்ஸ் மினிமம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் அங்கே கூட்டத்தில் என்ன நடந்தது, எதனால் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது, இது எல்லாமே எப்படின்னா நமக்கு விசாரணையில் தான் தெரிய வரும். அது அருணா ஜெகதீஷன் அவர்கள் கொடுக்க போகிற ரிப்போர்ட்டில் நமக்கு வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா நாளைக்கு சிபிஐ ஒரு வேலை அப்பாயிண்ட் பண்ணப்பட்டால் அது வந்து நமக்கு அடுத்த இயரிங் வருது கோர்ட்டில், அதுக்குமான பெட்டிஷனும் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்ம பார்க்கலாம். ஒரு வேலை இருந்ததுன்னா அந்த ரிப்போர்ட்லேயும் நமக்கு வந்து அங்கே கொடுக்கப்படும். அதை தாண்டி அந்த செருப்பு வீசப்பட்டதாக இருக்கட்டும், அப்புறம் போதுமான மருத்துவ வசதியும் தண்ணீர் வசதியும் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு, இல்லை நாங்கள் கொடுத்தோன்னு ஒரு விஷயம் இங்கே. ஸோ இங்கே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கும் இல்லைன்ற மறுப்பு அந்த இடத்துல வருது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் எல்லா கார்னர்ஸ்லையும் அங்கே லைவ் இருந்துச்சு. எல்லா நியூஸ் சேனல்ஸும், அது வந்து நாட் ஒன்லி லோக்கல் சேனல்ஸ், ஈவன் நேஷனல் சேனல்ஸ் கூட வந்து அதை கவர் பண்ணாங்க. அது வந்து ஒரு பெரிய 5 விஷயம் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் நேற்று பேசும்போது அதான் சொல்லியிருந்தார், 5 வாட்டி நான் மக்களை மீட் பண்ணியிருக்கேன், பட் கரூரில் நடந்த இந்த விஷயம் எங்கேயுமே நடக்கலன்னு. முதல் நம்ம மாநாடு நடந்தது வீசாலையில், விழுப்புரம் பக்கத்தில் நடந்தது. பட் அது வந்து ஒரு திடல் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நடக்கும் போது உங்களுக்கு வெளியில் இன் அண்ட் அவுட் வந்து மக்கள் வெளில போகிறது, அந்த இடத்துல எப்படின்னா தள்ளு முள்ளும் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. பட் இங்கே தாவேகா தரப்புலேருந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் கேட்ட இடத்த அவங்க கொடுக்கல, இந்த இடத்த தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடமா இதுதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததுனால அங்கே இருக்க க்ரௌடெல்லாம் கலைஞ்சு பின்னாடி வந்துட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இல்லை அந்த வேன் வந்ததுனால பின்னாடி வந்தாங்கன்றது இருக்குது. இந்த மாதிரி பல்வேறுபட்ட மாற்று கருத்துக்கள் 2 பக்கம் இருந்தும் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. அதை விட வந்து எல்லாத்துக்கும் இன்னும் வந்து ஒரு விமர்சனம் வைக்கக்கூடிய விஷயமாகத்தான் அது விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வீடியோவாக இருந்தது இல்லையா. அதாவது ஏன்னா இதில் ஆன்லைன் மிஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு 3 கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா. அதில் பாஜகவினரும் இருக்காங்க, தென் டிவிகேவை சார்ந்தவர்களும் இருக்காங்க அதில். அதுவும் ப்ளஸ் ஒரு 25 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸும் வந்து ஸ்பெஷல் மானிட்டரிங் யூனிட்டால் வந்து அவங்க வந்து லைக் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. விஜய் அவர்களும் அங்கே சொல்லியிருப்பார், ஏதாவதுனா என்னோட தொண்டர்கள் மேலேயோ என்னோட கட்சி இது சார்ந்த மீதோ யார் மீதும் நீங்கள் வந்துட்டு கை வைக்காம என்ன டைரக்டாக நீங்கள் இது பண்ணலாம் சிஎம் சார் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லியிருப்பார். நான் இதே என்னோட ஆஃபீஸ்லேயும் என்னோட வீட்லேயும் தான் நான் இருப்பேன், என் வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு. அடுத்த ஒரு கேள்வி இருக்குது மக்கள்கிட்டையும், லைக் எல்லார்கிட்டையும் இருக்க ஒரு கேள்வி, ஏன் எங்கேருந்து விஜய் போனார், ஏன் அவரை திரும்ப வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்குமான பதிலும் நேற்று அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார். மேற்கொண்டு நாங்கள் இருந்தோன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும், இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் பெருசாக ஆகிட போகுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்தேன், இல்லைனா எனக்கு அங்கேருந்து வரணுன்ற ஒரு விஷயம் இல்லை, எனக்கும் மனசு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லியிருப்பாரு. அதை தாண்டி எல்லா சைட்லேயும் இப்போ காம்பன்சேஷனும் சொல்லப்பட்டிருக்கு. அரசு தரப்புலேருந்து, தாவேகா தரப்புலேருந்து, அப்புறம் பாஜக தரப்புலேருந்து, இந்த மாதிரி எல்லா கட்சி தரப்புலேருந்தும்
காம்பன்சேஷன்ஸும் அங்கே அனௌன்ஸ் பண்ணப்பட்டு இருக்கு இந்த விஷயத்துக்கு. ஓகே மேம், காம்பன்சேஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மரணத்திற்கு காரணம் யார் தான் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எடுத்துக்க அரசு தரப்பு விசஸ் விஜய் தரப்பு அப்படின்னு தான் நியாய தர்மங்கள் போயிட்டு இருக்கு, வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அருணா ஜெகதீசன் அரசு தரப்புல போடப்பட்டிருக்காங்க. அதே போல மத்திய அரசு குழு வந்து இங்க வந்து செஞ்சுட்டு இருக்கு. இந்த 2 குழுவுடைய ஆய்வு என்னவா இருக்கும், 2 குழு ஆய்வு பண்ணலாமா ஒரு விஷயத்தை அப்படின்ற ஒரு கேள்வி. இங்கே ஆய்வு அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஏன்னா நமக்கு எப்பவுமே வந்து நம்ம ஆஸ் பர் லைக் கான்ஸ்டியூஷனல் லா படி பார்த்தோம் அப்படின்னா லைக் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இருந்தாலும் சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டை விட பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம கேட்குற முதல் விஷயம் என்னவா இருக்கும், நிறைய டெத் எடுத்துக்கோங்களேன், இந்த லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், இந்த விசச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அதுக்கப்புறம் விமன் ரிலேட்டட் கேசஸாக இருக்கட்டும், நமக்கு என்ன கேசஸ் எடுத்தாலுமே இல்லை மர்டராக இருக்கட்டும், நம்ம கேட்குற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இல்லை எங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் கவர்மெண்ட் நடத்துனாங்கன்னா பயாஸ்டாக இருக்கும், ஸோ வி வாண்ட் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட், சென்ட்ரல்லேருந்து ஒரு சோர்ஸ் கொடுங்க, சிபிசிஐடி கொடுங்க, இல்லை சிபிஐ விசாரணை கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குற மொதல் விஷயமா அந்த இடத்துல பார்க்கப்படுது இல்லையா. அப்படிதான் இந்த கேஸ்லயும் வந்து இல்லை சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு விஷயமா இருக்கு. சரி, இங்கே என்னன்னா அப்பாயிண்ட் பண்ணாலும் எல்லாருமே அவங்கவுங்க தரப்பு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணும்போது ஃபைனலாக அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்றதை வச்சு தான் இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே பார்க்கப்படும். இன்னொன்று ரொம்ப பெருசாக பேசப்படுறது என்னன்னா, எல்லா தரப்புலேருந்து வைக்க குற்றச்சாட்டு என்னன்னா, ஏன்னா இதுவே நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிக் அப்படின்னா நம்ம என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம். ஏன்னா அஸ் அன் அட்வொகேட் ஒரு லீகல் பாயிண்ட்லேருந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் போது வந்த தகவலை வச்சு வி கேனாட் கன்ஃபார்ம் எனிதிங். இது ஃபிக்ஸடாக இல்லைங்க, இப்போ எஃப்ஐஆர் இது போட்டிருக்காங்கன்னு நம்ம பேசலாம் கண்டிப்பாக, ஏன்னா எஃப்ஐஆரில் இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நாளைக்கு இல்லைங்க நாங்கள் குற்றவாளியே இல்லை அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் குவாஷும் ஆகலாம் கண்டிப்பாக அந்த இடத்துல, அதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த அதர்ஸ்ல இன்னும் ஒரு வேளை விசாரணை நடந்தது ப்ராப்பரா, ஒருவேளை விசாரணையில சில விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னா அண்ட் அதர்ஸ்ல பீப்புளும் இன்க்ளூட் பண்ணப்படலாம், இல்ல A1 A2 A3 அண்ட் அதர்ஸ் யாருமே குற்றவாளி இல்லைன்னு அந்த இடத்துல நிரூபிக்கப்படலாம், இல்லை எஃப்ஐஆர் குவாஷும் போகலாம். ஸோ நம்ம நிறைய கேசஸ்ல அந்த மாதிரி பார்த்துருக்கோம். முதல்ல நம்ம ஒரு ஐ திங்க் இது காமன் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் இல்லையா, எஃப்ஐஆர் போடுறாங்களா ஃபேக் எஃப்ஐஆர்னு சில பேர் குவாஷ் போறவங்களும் இருக்காங்க, இல்லை என் மேலே தப்பு இல்லைன்னு எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணிட்டு வெளியே வரவங்களும் இருக்காங்க, சார்ஜ் ஷீட் குவாஷ் வெளில வரவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இங்கே நடக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் அதை தாண்டி அந்த செருப்பு எரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறது, தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணதுன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, இல்லை லைக் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கு மறுப்பு என்ன சொல்லப்படுதுன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினதுனால ஆஃப் பண்ணாங்க, அந்த ஓடு அதெல்லாம் உடைஞ்சதுனால மக்கள் கீழே விழுந்தாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி லீகலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 5 மனு, அதான் இந்த கேஸ் 27லேருந்து டெய்லி அடுத்தடுத்தலாம் எடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒரு 5 மனு வந்து இப்போ வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. முதல் மனு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு ஃபைல் பண்ண ஒரு மனு, தட் இஸ் பொதுநல வழக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிஐ விசாரணை வேணும், ரெண்டாவது அந்த இடத்துல இருக்க சிசிடிவியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு முதல் ஆதாரமே சிசிடிவி தான். பிளஸ் இப்போ அருணா ஜெகதீஷன் அவர்களும் 2 நாள் அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போய் அவங்களும் என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி தடவியல் நிபுணர்களும் அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் சேகரிச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கே ஒரு ஸ்பாட் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அதுவும் அங்கே நடந்திருக்கு. பிளஸ் இப்போ அவர் கேட்குற விஷயம் சிசிடிவியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அடுத்தது விஜய் திரும்ப கரூர் மக்களை போய் பார்த்துட்டு வர்றதுக்கும் விஜயை சார்ந்தவர்கள் திரும்ப கூட போவதற்கும் பர்மிஷன் கொடுங்க, பர்மிஷன் ப்ளஸ் ப்ராப்பர் செக்யூரிட்டி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல் மனுவாக இங்கே வந்து பார்க்கப்படுது. இரண்டாவது மனுவாக என்ன இங்கே போடப்பட்டிருக்கு அப்படின்னா, அதே சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கே ரமேஷ் மதுரையை சார்ந்த அவர்களும் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு மனு வந்து போட்டிருக்காரு. இது வந்து இரண்டாவது மனுவாக பார்க்கப்படுது. மூன்றாவது 4வது மனுவாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, புசி ஆனந்தும் சிடி நிர்மல்குமார் அவர்களும் ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து இங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் நேற்று ஃபைல் பண்ணாங்க, ஃபைலிங் செக்ஷனில் ஃபைல் பண்ணி அது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அது வந்து நம்ம ஏன்னா 1-2 கோர்ட் லீவு, திரும்ப சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவு ஹைகோர்ட்டு. ஸோ 3ஆம் தேதி வரும்னு எதிர்பார்க்கப்படுது. யூஸ்வலாக இந்த மாதிரி லிஸ்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 2 லிஸ்ட் இருக்குது, ரெகுலர் லிஸ்ட், அர்ஜென்ட் மோஷன் 2 இருக்குது. அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னா இம்மீடியட்டாக அர்ஜென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி உடனே விசாரிப்பாங்க. இல்லைனா ரெகுலர் லிஸ்ட், காஸ்ட் லிஸ்ட்னு சொல்லுவோம், அந்த லிஸ்ட்டில் நம்பர் பண்ணி கொண்டு வருவாங்க. இது எதுங்கிறத நமக்கு 3ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். புசி ஆனந்த் இது நேற்று ஃபைல் பண்ணுறாரு, இன்னைக்கு புசி ஆனந்தை வந்துட்டு கைது செய்வதற்காக 3 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் நமக்கு ரீசெண்ட் அப்டேட். அவர் வந்து ஏற்காடு மலையில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்ததின் அடிப்படையில் ஏற்காடில் ஒரு தனிப்படை, சென்னையில் ஒரு தனிப்படை, தமிழகத்தில் இருக்க மற்ற இடங்களில் ஒரு தனிப்படை. 5வது மனு என்ன வந்து அங்கே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, மதுரையை சேர்ந்த அட்வொகேட் செல்வகுமார் அப்படிங்கிறவர் வந்து விஜயை அரெஸ்ட் பண்ணணும், விஜய் தான் இதற்கு முழு காரணம், அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும்,
டிவிகேவை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் அப்படின்னும் அவர் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனுவும் ஏத்துக்கிட்டாங்களா? 5 மனுவுமே விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த மனு எல்லாமே நமக்கு அடுத்தடுத்தது 3ஆம் தேதியோ திங்கட்கிழமையோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இந்த பெட்டிஷன் ஃபைலிங் மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு நமக்கு தெரிய வரும். மேம், ஆதவ் அர்ஜுனா மீது நேற்று வந்து ஒரு வழக்கு, ஒரு 4 பிரிவுகள் கீழே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இன்றைக்கும் அவங்க வீட்டில் வந்து போலீஸ் ஆஃபீஸில் வந்து போலீஸ்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கைது செய்வாங்களா? இதே மாதிரி அதான் இதுவும் நம்ம பேசிட்டு இருக்க தருணத்துல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. எப்படி செந்தில் பாலாஜி அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டோ அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வீட்டின் முன்பு வந்துட்டு ஃபுல்லா போலீஸார் நிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு ட்வீட் போட்ட ஒரு விஷயம் தான். ட்வீட் போட்டுட்டு இம்மீடியட்டா டெலீட் பண்ணிட்டாரு. நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் வரும், நான் தான் டெலீட் பண்ணிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி. பட் இதே தான் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அன்ஆனிவர்சரி விஷயத்துல நம்ம பார்த்திருப்போம். எஃப்ஐஆர் ஷேர் பண்ணவங்க சில பேர் டெலீட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அவங்க மீதும் எஃப்ஐஆர் வந்து அந்த இடத்துல போடப்பட்டது இல்லையா? ஸோ லா படி அப்படின்னும் போது இவரும் இந்த இடத்துல அவர் சொன்ன விஷயங்கள் எதற்காக ஒரு ட்வீட் போட்டதுக்காகவே அவர் மேலே வந்து ஒரு கேஸ் புக் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோன்னா, சொன்ன விஷயங்கள் ப்ளஸ் செக்ஷன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா, திரும்ப புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் அவர் பேசியிருந்தார். யூத் அண்ட் ஜென்சி அவங்க 2 பேரும் சேரும்போது ஸ்ரீலங்கா அண்ட் நேபாளில் எப்படி ஒரு விஷயம் நடந்ததோ, யூத் ஒரு இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு சக்தியோட நடந்ததோ அதே மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருப்பார். ரோட்டில் நடந்து போனாலே தடியடி, ப்ளஸ் வந்துட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்ல உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது புரட்சி ஒன்று தான் வழின்ற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. ஸோ அதுதான் போட்டுட்டு அவர் உடனே டெலீட் பண்ணியிருப்பாரு. அதற்காக தான் அவரை நீங்கள் சொன்ன மாதிரி நார்த் ஜோன் சைபர் கிரைம் போலீஸ் வந்துட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது எது கீழே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே பிஎன்எஸ் கீழே தான், பாரத் நியாய சங்கீதா அது கீழே தான். செக்ஷன் 192 அது கீழே வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது கலவரத்தை தூண்டுதல் அந்த ஒரு செக்ஷன். செக்ஷன் 196 clause 1 sub clause B அதுனா அதாவது குரூப்புக்கு நடுவில் வந்துட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குறது, எனிமிட்டி, அதாவது ப்ரமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அது அடுத்தது செக்ஷன் 197 clause 1 sub clause D of BNS மேக்ஸ் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் ஜியோபார்டைசிங் தி சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது வந்து பீஸை வந்து உருக்குலைக்கிற மாதிரி நடக்கிற ஒரு விஷயம். அப்புறம் செக்ஷன் 353 clause 1 sub clause B அண்ட் செக்ஷன் 353 clause 2 of BNS இது என்ன சொல்லுது அப்படின்னா பப்ளிக் மிஸ்சீஃப். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் இப்போ இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இது எல்லாமே அன்வைலபிள் செக்ஷன்ஸுங்களா? இது எல்லாமே வந்துட்டு எப்படின்னா, அதான் உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு நாட்டோட பீஸை வந்துட்டு ஒரு குலைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பை வேர்ட்ஸ் போட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு தான் இந்த விஷயம் இங்கே நடந்திருக்கு. ஸோ இதில் என்னென்னா, நம்ம இதில் பார்க்கும்போது ஃபுல் போலீஸார் கையில் அவ்வளோ பேப்பர்ஸ் கூட அங்கே நிற்கும் போது எதற்காக நிற்கிறாங்க, என்ன விஷயம், ஒருவேளை அவர் என்கொயரிக்கு வர சொல்கிறதுக்காக நிற்கிறாங்களா இல்லை எதுக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ போயிட்டு இருக்க ஒரு விஷயம். மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு நமக்கான அப்டேட் வரலாம். ஓகே மேம். இது தாவேக்கா தரப்பில் கைது நடவடிக்கைகளாக இருக்கட்டும், கேஸ் போடுறதா இருக்கட்டும். ஆனால் ஜஸ்டிஸ் இந்த பரத்குமார் அவர்கள் நேற்று வந்து காவல்துறையை பார்த்தும் பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஏன் வந்து 10,000 பேர் தான் வருவாங்கன்னு கணிச்சிங்க அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. அப்போ அவங்க மேலே எந்த நடவடிக்கையுமே இல்லைங்களா? சரி, நடவடிக்கைன்னு தாண்டி இது வந்து நமக்கு 2 persons அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக அதற்கான கண்டனங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். நம்ம நிறைய கேசஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா? நமக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிறைய கேசஸ் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி எத்தனை கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. ஸோ அங்கே காவல்துறைக்கு அதற்கான கண்டனங்களும், ஏன்னா இப்போவே ஒரு சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது, இந்த விஷயம் நடந்துருச்சு, இப்போ நம்ம வந்துட்டு கொல்கட்டா டாக்டர் லைக் ரேப் கேஸாக எடுத்துக்கலாம், இல்லை அன்ஆனிவர்சரி கேஸாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல. அதாவது இனிமே யூனிவர்சிட்டிக்குள்ள வண்டி கொண்டு போகக்கூடாது, வெளியில் இது பண்ணணும், ப்ராப்பர் மேண்டேட்டரி ஐடி கார்டு போட்டுட்டு போகணும். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த கொல்கட்டாவில் நடக்கும்போது அந்த மருத்துவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் செக்யூரிட்டி வேணும், எங்களுக்கு சில விஷயத்த எங்களுக்கு வந்து ப்ராப்பராக இதை எனாக்ட் பண்ணி கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டை நாடும் போது அவங்க சொன்ன விஷயம், பார்லிமெண்ட்ரி தான் வந்து லாவை எனாக்ட் பண்ண முடியும், நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போது ஒரு விஷயம் எல்லாம் எப்படி கேதர் ஆகுதுன்னா, இனிமேல் ஒரு ரேலியோ இல்லை வந்து எங்கேயாவது ஒரு மாநாடோ நடத்துகிறோன்னா இந்த விஷயம் எல்லாமே அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து ஒரு விஷயத்த வந்தால் இப்போ கொண்டு வர பார்க்குறாங்க. ஆக்சுவலி கண்டிப்பாக இப்போ போலீஸாருக்கு அந்த இடத்துல கண்டனங்கள் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை தொடர்ந்து காவல்துறை மீது தவறு அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா ஆஃப்டர் தட் என்கொயரி ரிப்போர்ட்டில் தெரிய வந்தது. ஏன்னா இப்போ 3 விஷயம் இருக்குது இல்லையா? காவல்துறை எந்த அளவுக்கு உள்ள இன்வால்மெண்ட், ஏன்னா அவங்களும் சில விஷயத்த மறுக்கிறாங்க, இல்லை நாங்கள் 500 பேரை வந்து பாதுகாப்பு பணிக்காக போட்டிருந்தோம்னு சொல்லி. இங்கே ஒருமித்த கருத்தா எதுவுமே கிடையாது இருக்கு இல்லையா? கட்சிக்கு கட்சி வேறுபட்ட கருத்துக்கள் இந்த மாதிரி இருக்கும்போது காவல்துறை வைக்கிற ஒரு கருத்து, தாவேக்கா தரப்புல வைக்கக்கூடிய ஒரு கருத்து, ஆளுங்கட்சி வைக்கக்கூடிய ஒரு கருத்து, மற்ற கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு கருத்து, இது எல்லாமே வெறும் கருத்துக்களாக தான் இருக்கு. இப்போ நமக்கு வரது எல்லாமே இன்ஃபர்மேஷன், நாட் அ கன்ஃபர்மேஷன். ஓகே, இது எல்லாமே ஒருவேளை நாளைக்கு சிபிஐயும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டால்
அருணா ஜெகதீஷன் அவர்கள் கொடுக்க போகிற ரிப்போர்ட், சென்ட்ரல் பார்ட்டிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணவங்க கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட், சிபிஐ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டால் அவங்க கொடுக்க போகிற ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இந்த ஸ்டாம்பேடுக்கு 41 உயிர்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா இதில். ஸோ அவங்க எல்லாருக்குமான ஒரு விஷயங்கள் யார் பொறுப்பு ஏற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அப்போ தான் தெரிய வரும். ஓகே மேம், அவங்க தவேகா தரப்புல வந்து இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த இன்டர்மீடியேட்டர் வந்து இருந்தது, இதை நாங்கள் எடுக்க சொல்லியிருந்தோம், ஆனால் காவல்துறை அதை மறுத்துட்டாங்க, கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஒருவேளை அதை எடுத்திருந்தாவது இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ காவல்துறை மேலேயும் ஏதோ ஒரு வழக்கு போட வேண்டியது கட்டாயம் இருக்குது, ஆனால் அதை போட மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கு. நான் அதான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஏன்னா காவல்துறை கிட்டும் அவங்க வந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதுவும் அங்கே ரெஜிஸ்டர் செய்யப்படும், அதுவும் கண்டனங்களா தெரிவிக்கப்படும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அங்கேயும் ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா இங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன, ஏன் லத்தி சார்ஜ் பண்ணணும் கூட்டத்தை வந்துட்டு, இது வந்து என்னன்னா அவங்க ஒன்றும் டெரரிஸ்ட் கிடையாது இல்லையா, மக்கள் வந்தவங்க ஏன் லத்தி சார்ஜ் பண்ணணுன்ற ஒரு கருத்தும் இங்கே வந்து கேட்கப்பட்டுட்டு தான் இருக்கு, ஒரு கேள்வியும் இங்கே கேட்கப்பட்டுட்டு தான் இருக்கு. ஏன் பேரிகேட்ஸ் அமைக்கணும்? சரி, நெசசரி பேரிகேட்ஸ்னு ஒன்று இருக்குது, தேவையில்லாமல் பேரிகேட்ஸ் அமைக்கிறதுன்னு, ஏன்னா ஃபர்தராக முன்னேறி போக முடியாது அந்த இடத்துல. ஸோ அந்த விஷயங்களும் இருக்குது. இது எல்லாமே இவங்க தரப்புலேருந்து வைக்கக்கூடிய ஒரு கேள்விகள் தான். ஏன்னா கோர்ட்டில் நடக்கிற ஒரு டிஸ்கஷனும் அங்கே எல்லாமே நோட்ஸாக எடுக்கப்படும். எதுவுமே ஓகே இவங்க சொல்கிறது தேவையில்லை அப்படின்லாம் விடுபடாது அந்த இடத்துல. எல்லாமே நோட் டவுன் பண்ணிவிட்டு ஃபர்தர் விஷயத்தில் எல்லாமே ஆட் ஆன் ஆகி இவங்க மேலேயும் தப்பு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அங்கே. இப்போ அரசு தரப்புல இருந்து அந்த அல்லு அர்ஜுனோட கேஸையும் வந்து ஒரு உதாரணமாக காட்டி புஷ்பா மூவி, அதுக்கு வந்து ஜஸ்டிஸும் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த கேஸ் போல விஜய் அவர்களை கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஆக்சுவலி இப்போ இது எப்படின்னா இதுலேயும் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் லா படி சொல்லுவோம், தி மாஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்ட் ஆஃப் தி சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்கேயும் என்ன கேட்கப்பட்டதுன்னா, இவ்வளவு பேர் வருவாங்க, இதெல்லாம் நடக்குதுன்னு விஜய் அவர்களுக்கு தெரியாதா, அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா? ஏன்னா 12 மணிக்கு வந்துருவாரு இந்த டைமிங் அப்படின்ற மாதிரி புசியானந்த் அவர்கள் அறிவிச்சதாகவும் ஒரு விஷயம் இருக்கு அந்த இடத்துல இருக்கு இல்லையா. இன்னொன்று இல்லை 3 to 10ங்கிறது ஃபிக்ஸட் டைமா, இல்லை 3 to 10க்குள்ள எப்போ வேணா வரலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று இங்க என்னன்னா, காவல்துறை தரப்புல இருந்து தாவேகா தரப்புல இருந்து வேண்டும் என்றே காலதாமதம் செய்தார்கள், அவங்களுடைய அரசியல் ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக இருக்கு. இல்ல மக்கள் கூட்டத்தினால நெரிசல்னால முன்னேற முடியாம தான் அங்க ஸ்லோவான்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்ற ஒரு விஷயமாவும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து அங்க எல்லா பக்கத்தும் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இன்னொன்னு நேற்று தாவேகா தரப்புல இருந்து அட்வொகேட்ஸ் பேசும்போது சொல்லியிருப்பாங்க, இதற்கான உரிய ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்து அவர் சொல்றாரு, இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்கன்னு அந்த விஷயம் நடக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே ஃபைனலா ஸ்க்ரூட்டனைசிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எது ஃபைனல்னு வருதோ அதை வச்சு தான் அடுத்த கட்டம் டிசிஷன் இருக்க போகுது. ஓகே, விஜய் அவர்களோட வெளியிட்ட அந்த ஆடியோவில் அவர் சொல்லியிருந்தாரு, சிஎம் சார் ஏதாவது எம்எல்ஏ ஏதாவது பகை இருந்தா வீடியோ, அந்த வீடியோவில் வந்து ஏதாவது பகை இருந்தா நீங்கள் என்ன தொடுங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு சினிமாட்டிக்கான டைலாக்காக இருந்தாலும் மக்களை தூண்டிவிடும் விதமாக இது இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் சமூக ஊடகங்கள்ல. இப்போ என்னன்னா, நம்ம வந்து ஒரு பொதுவெளிக்குன்னு வந்துட்டோம்னாலே அது யாராக இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு எந்த ஃபீல்டில் வேணா இருக்கட்டுமே, நம்ம வைக்கிற ஒரு வார்த்தைகளும் கருத்துக்களுக்கும் எதிர்கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல யாராக இருந்தாலுமே. இப்போ அதுதான் நான் சொல்ல வந்தேன், நம்ம ஓகே வெளிலேருந்து பார்க்குற நமக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போது, இப்போ நம்மளே வந்து யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்கவங்களுக்கு, நம்ம ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் எதுக்கோ ஒன்று உயிர் போயிடுச்சோ நமக்கு அதோட இம்பாக்ட் எவ்வளோ நாள் இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும் போது இப்போ இங்கே 2 விஷயம் சொல்லப்படுது. என்னன்னா, விஜய் அவர்களுமே அவர் நடத்தின ஒரு விஷயம், அப்படி இருக்கும் போது அவருக்கு சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு 41 உயிர்கள் போயிருக்கு. கண்டிப்பா அதோட தாக்கம் அவருக்கு இல்லாம இருக்காது. ஏன்னா யாருமே உட்காந்து சந்தோஷப்பட போறது கிடையாது அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அவருக்குமே வந்துட்டு போகணும் வெளியில அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும் அந்த இடத்துல. இருக்கும்போது அவர் சொன்னது அதுதான். நீங்க வந்து இப்ப எல்லாருமே கேட்கறாங்களா, விஜய் கைது செய்யப்படுவாரா, விஜய் ஏன் கைது செய்யல அப்படின்னு கேட்கும் போது எல்லாமே வந்துட்டு, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ இதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இங்க நடக்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா, இதெல்லாம் எப்போனா ஃபர்தர் அடுத்தடுத்த கட்ட ஒரு விசாரணையில தான் நமக்கு தெரிய வரும் இல்லையா. ஸோ யாருமே அப்படி ஈஸியாக வந்து இல்லைங்க நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியும் தெரியல அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே நம்ம ஜஸ்ட் பை வேர்ட் இல்லாமல் ப்ராப்பராக நம்ம கொடுக்கணும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இதுல இருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த மன கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். இன்னொன்று இப்போ நம்மளே சொல்லுவோம் இல்லையா, ஒரு காமனா இப்போ நமக்காக யாராவது ஒருத்தர் வந்து யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா நம்மளே ஒரு காமன் நானே சொல்லுவோம்ல, என் மேலே தானே உனக்கு பிரச்சனை, என்ன தானே உனக்கு பிடிக்காது, எது வந்தாலும் என்ன கேள்வி கேட்கலாம், ஏன் நீ அவங்கள கேள்வி கேட்குறன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது அந்த மாதிரி அது அப்படி பார்த்தாலுமே வந்து இந்த கைதுக்கு இப்போ பவுன்ராஜ் கைது பண்ணதாக இருக்கட்டும், இல்லை மதியழகன் கைது பண்ணதாக இருக்கட்டும், இதுக்கு தமிழ்நாடு அரசு காரணமா இல்லை கோர்ட்டு காவல்துறை அந்த மாதிரி போகுமா?
எஃப்ஐஆர் காரணம். எஃப்ஐஆர் ஏன்னா இப்போ வந்து லீகலா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இங்க நடந்த ஒரு விஷயத்தை வச்சு எஃப்ஐஆர்ன்ற ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு. நாளைக்கு அக்டோபர் 14 வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி, அவங்க அதுக்கப்புறம் வெளியே வரலாம், வந்து என்கொயரி முடிஞ்சு ஒரு ரிப்போர்ட்டும் சப்மிட் ஆகலாம். இவங்க தரப்புல இருந்து இல்லைங்க எங்ககிட்ட ஆவணங்கள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ப்ராப்பரா எங்க சைடு வந்து ஆவணங்கள் எல்லாமே இருக்குன்னு அவங்க சப்மிட் பண்ணி நாளைக்கு எஃப்ஐஆரும் குவாஷ் ஆகலாம். இல்லை எஃப்ஐஆர்ல இருக்கும் இன்னும் பீப்புளும் இன்க்ளூட் ஆகலாம். இது எல்லாமே திஸ் இஸ் டூ இயர்லி டு சே. ஏன்னா தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா சட்டத்துக்கு புறமான கைதுன்னு தான் நேற்று அவங்க சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து நமக்கு இட் இஸ் அன் வெரி லைக் பிகினிங் அண்ட் இயர்லி ஸ்டேஜ் டு டிசைட் யார் மீது தவறு யார் சரி, இது சூழ்ச்சியா இல்லை தானாக நடந்த ஒரு விஷயமா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த ஒரு கட்டம் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி. போயிருக்கிறது 41 பேரோட உயிர். அந்த உயிருக்கு தண்டனை அப்படின்னு வரப்போ ஒருவேளை விசாரணை எல்லாம் முடிஞ்சு ஒரு சூழ்ச்சியால் நடந்ததுன்னு ஒரு தண்டனை கொடுத்தாலோ இல்லை ஒரு விபத்துன்னு நடந்து ஒரு தண்டனை கொடுத்தாலோ இரு தரப்புலையும் என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும்? ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம போட்டிருக்க செக்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே சில விஷயங்கள் வந்துட்டு பேஸ்ட் ஆன் த கான்சிக்வன்சஸ் தான் இருக்குது. ஓகே, ஒரு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 years ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் 1 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் 20 லட்சம் 50,000 அப்படின்னு கொடுத்தாலுமே, எவ்வளோ கோடி நீங்கள் கொட்டி கொடுத்தாலுமே, அதாவது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்துட்டு எஸ்ஆர்எம் தரப்புலேருந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க படிக்கிறதுக்கு உண்டான எல்லா நாங்கள் பார்த்துக்கிறோம், ஃபேமிலி பசங்க படிக்கிறதுக்கான எல்லா செலவுகளையும் அந்தந்த ஸ்கூல்ஸ்க்கு டேரெக்டாக செலுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அவங்க சிகிச்சை எடுத்தாலும் அதற்கான இதுவும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் என்ன தான் வந்து நமக்கு அங்கே சொல்லப்பட்டாலும் போன உயிர்கள் போன உயிர் தான். ஏன்னா குழந்தைங்க, ஸோ வாய் பேச முடியாத ஒருத்தவங்களோட குழந்தை, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே போயிருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம போடப்பட்டது 5 செக்ஷன்ஸ். அந்த செக்ஷன் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 105 கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், கொலை ஆகாத மரணம். ஒரு விஷயம் நடந்துருச்சு, மரணம் ஆயிடுச்சு அந்த இடத்துல போது இது நான் பெயிலபிள் செக்ஷன். இதுக்கு வந்து 10 வருஷம் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது லா சொல்கிற விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் செக்ஷன் 115 ஆஃப் பிஎன்எஸ், இது என்னன்னா மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல் அப்படிங்கிறது, வாலண்டரிலி காசிங் ஹர்ட், இது வந்து 1 year 10,000 ரூபாய் ஆர் போத். மூணாவது செக்ஷன் 125B, இது வந்து டிபெண்ட்ஸ் வித் தி கான்சிக்வன்சஸ், பெயிலபிளாகவும் இருக்கலாம் நான் பெயிலபிளாகவும் இருக்கலாம். இதில் 3ஆ பிரிக்கிறாங்க. இதில் என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா, பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல். முதல்ல வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது, அதனால யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படலை அப்படின்னும் போது, பட் இவங்க நடத்துனதுனால ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 3 மாதம். அடுத்தது வந்து காயங்கள், கொஞ்சமாக காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா 6 months 5,000 ரூபாய் ஆர் போத். மூணாவது பார்த்தீங்கன்னா கிரீவியஸ் ஹர்ட், கொடூரமான காயங்கள், இந்த உயிர் போகிற மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் இருக்கும் போது 3 வருஷம் 10,000 ரூபாய் ஆர் போத். அடுத்த செக்ஷன் பார்த்தோம்னா செக்ஷன் 223 ஆஃப் பிஎன்எஸ், இது வந்துட்டு அரசு அதிகாரி உத்தரவை மதிக்காமல் இருத்தல், அதுக்கான செக்ஷன். இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் மே வேரி டிபெண்ட்ஸ் வித் தி கான்சிக்வன்சஸ், என்ன விளைவுகள் இருக்கோ அதை சார்ந்து பனிஷ்மெண்ட்ஸ் இதில் இருக்கும். இப்போ நம்ம 10 வருஷம் 20 வருஷம் இப்போ டிசைட் பண்ணிட முடியாது இல்லையா, 41 உயிர்கள் போயிருக்கு இல்லையா. அங்கே ஃபைனலாக செக்ஷன் 3 ஆஃப் டிஎன்பிபிடிஎல் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், இது வந்து 6 months to 5 years. இதுதான் இது வரைக்கும் போடப்பட்டிருக்க செக்ஷன்ஸ் எஃப்ஐஆர். ஏன்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆரும் நடக்கலாம் பேஸ்ட் ஆன் தி என்கொயரி ரிப்போர்ட். இதெல்லாம் நமக்கு சார்ஜ் ஷீட்டில் தான். ஓகே, இது தாவேகா தரப்புல மேம் ஒருவேளை இது திட்டமிட்ட ஒரு சதியாக ஒரு கும்பல் ஒரு குழு செய்திருந்தால் அவர்களுக்கும் இதே பொருந்தும்? கண்டிப்பாக இதே எஃப்ஐஆர் அவங்க மீதும் ரெஜிஸ்டர் செய்யப்படும் வித் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ். அவங்க என்னென்ன குற்றங்கள் செய்தாங்களோ அதுக்கான விஷயங்கள் அங்கே ரெஜிஸ்டர் செய்யப்படும். இந்த எஃப்ஐஆர் கண்டிப்பாக குவாஷ் பண்ணப்படும் அந்த இடத்துல. ஓகே மேம், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க. மற்றும் ஒரு கான்செப்டுக்கும் நன்றி மேம். நன்றி.